நந்தா, என் அறியாமையால் உனக்கு எவ்வளவோ கொடுமைகள் செய்தேன். உன்னை திட்டினேன், அடித்தேன். நான் செய்ததெல்லாம் அம்மா அபச்சாரம். என்னை மன்னித்து இந்த பாவியும் கடைத்தேறும்படி எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ஆண்டே, நான் ஏழை, ஜாதியில் கடையன், உங்கள் அடிமை, என்னை சோதிக்கலாகாது. சர்வேஸ்வரன் கிருபையை பரிபூர்ணமாக பெற்ற நீயா ஏழை, நீயா ஜாதியில் கடையன். உன் மகிமையை தெரிந்து கொள்ளாத நான் அல்லவா கடையன். நந்தா, நீ எனக்கு ஞானோபதேசம் செய்துதான் ஆக வேண்டும். ஆண்டே, நான் என்ன சொல்லட்டும்? நந்தா, நான் பிறந்ததின் பயனை இன்றுதான் அடைந்தேன். மகா ஞானியாகி உன்னை நிறுத்தி வைப்பதற்கு இந்த அர்ப்பனுக்கு யோக்கியது. இப்பொழுதே புறப்படு, போய் ஆனந்தமாக தரிசனம் செய். ஆண்டே, இந்த அடிமைக்கு தரிசனம் கிடைக்கும்படி ஆசீர்வதிக்க வேண்டும். அவத்தில் சிறந்த யோகிகளுக்கும் கிட்டாத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஈஸ்வரனே உனக்காக காத்திருக்கிறார். தரிசனம் கிடைப்பதற்கு தடை என்ன? அம்மா, நாளும் வாராத பக்தன் நந்தன் பிள்ளைக்கு வந்தும் எல்லை தாண்டாமல் காத்திருக்கின்றார். அவனை நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். நந்தன் பரமபக்தன் பிள்ளையை கண்டும் தரிசனம் காணாமல் ஏங்கி நிற்கின்றான். அவனை உடனே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். அருகினில் வந்தும் வருகலாமோ என்று வருந்துகின்றான் நந்தன். அவனை இனியும் காக்க வைக்காமல் இப்பொழுதே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். Hare
சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வரும்படியா ஈஸ்வர ஆக்கிய. என்னையா? ஆமா ஈஷா, ஈஸ்வராக்கியன்னா நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்க முடியுமா? ஐயா குஞ்சுதால் வச்சுக்கிறேன். அவன் கீழ்குலம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை எப்படி சன்னிதானத்துல விட முடியும்? நடராஜமூர்த்தியே வந்து சொப்பனத்துல சொன்னாரு. அது பொய்யா? நம்ம சாஸ்திரங்கள்லாம் பொய்யா? குஞ்சுதா தேவசரே, அவசரப்பட்டு உண்மையை செய்திடப்படாது. என்ன இன்னைக்கோட போற காரியமா? வேத காலம் முதற்கொண்டு நம்ம ஆசிரியத்து வந்த ஆகமம் சாஸ்திரம் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ஒரு சொப்பனத்தை நம்பிக்கிண்டு ஒரு காரியத்தை கண்ணா பின்னாலும் செஞ்சுட்டோம்னா நமக்கு நரகம் தான் சம்பவிக்கும். ஆமாமா, அதுக்கு என்ன சந்தேகம்? எனக்கு ஒண்ணு தோன்றது. ஈஸ்வரனும் சொப்பனத்துல வந்து சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாது சொல்லிவிட்டார். நாமும் வந்துட்டோம். இப்போ இவரை அக்னியை மூட்டி அதுல இறங்க சொல்லுவோம். ஈஸ்வர அக்னி நிஜமா இருந்ததானா அவர் வெளியில வந்துடுவார். என்ன? ரொம்ப சரி. ஐயா நந்தனாரே, என்ன சொல்றீர்? ஈஸ்வர சித்தம் அப்படி இருந்தால் நான் என்ன சொல்ல போகிறேன்? எங்கும் நிறைந்த அந்த ஆனந்த மூர்த்தியின் அருள் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அஞ்ஞானத்தால் செய்த பழைய சமைச்சுக்கணும். அவன் அடியிலிருந்தும் அவனுடைய மகிமையை எங்களால அறிஞ்சிக்க முடியல. நாங்க